கிருஷ்ணரை வெறுத்து வாழ்ந்த ஒரே மனிதன் யார் தெரியுமா? அவன் ஒரு அரச குலத்தில் பிறந்தவன். ஆனா அவன் அகங்காரம் தான் அவனுக்கு மரணத்தை அழைத்தது. மகாபாரதத்தில் கிருஷ்ணரை வெறுத்து வாழ்ந்த ஒரே மனிதன் சிசுபாலன். அவன் ஒரு அரச குலத்தில் பிறந்தவன் என்றாலும் அவன் மனம் முழுவதும் கோபமும் பொறாமையும் நிரம்பி இருந்தது. கிருஷ்ணரை பார்த்தாலே அவனுக்குள் வெறுப்பு அதிகரிக்கும். அந்த வெறுப்பே அவன் வாழ்க்கையின் அழிவுக்கு விதையாக மாறியது. சிசுபாலன் சேதி நாட்டின் மன்னன் தமகோஷனுக்கும் அவரது மனைவி ஸ்ருதஸ்ரவசிக்கும் பிறந்தவன். ஸ்ருதஸ்ரவசி கிருஷ்ணரின் அத்தை என்பதால் சிசுபாலன் கிருஷ்ணரின் உறவுக்காரன். ஆனால் அவன் பிறந்ததே பயத்தை ஏற்படுத்தியது. 3 கண்களும் 4 கைகளும் கொண்டவனாக மனிதன் அல்லாதது போல் அழுகையுடன் அவன் பிறந்தான். இதை கண்ட பெற்றோர்கள் அதிர்ந்து இந்த குழந்தை எதிர்காலத்தில் பெரும் அபாயம் ஏற்படுத்தும் என்று எண்ணினர். அந்த பயத்தால் அவர்கள் குழந்தையை காட்டில் விட்டுவிட முடிவு செய்தார்கள். அப்போது அங்கே தோன்றிய ஒரு மர்ம சக்தி இந்த குழந்தை ஒரு நாள் மிகப்பெரிய சக்தி பெறும். அவனை கொல்ல விதிக்கப்பட்டவன் தன் மடியில் ஏந்தும் போது அவனுடைய எல்லா குறைகளும் மறைந்துவிடும் என்று சொன்னது. அந்த வார்த்தைகள் தாயின் மனதை மாற்றின. அவள் குழந்தையை மீண்டும் அரண்மனைக்கு கொண்டு வந்தாள். பலரின் மடியிலும் குழந்தையை வைத்தாள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஒரு நாள் குழந்தையை கிருஷ்ணரின் மடியில் வைத்த போதுதான் அதிசயம் நடந்தது. குழந்தையின் 3வது கண் மறைந்தது. கூடுதல் கைகள் போனது. அவன் ஒரு சாதாரண குழந்தையாக மாறினான். இதை பார்த்த தாய் கிருஷ்ணரே தன் மகனின் விதியை முடிவு செய்பவர் என்பதை உணர்ந்தாள். அதனால் என் மகனுக்கு நீங்களே தீங்கு செய்யக்கூடாது என்று கிருஷ்ணரிடம் கண்ணீருடன் வேண்டினாள். கிருஷ்ணர், உன் மகன் செய்யும் 100 தவறுகள் வரைதான் நான் மன்னிப்பேன். அதற்கு பிறகு தர்மம் தன் வழியில் நடக்கும் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியே சிசுபாலனுக்கு நீண்ட நாட்கள் கிடைத்த பாதுகாப்பாக இருந்தது. காலம் சென்றது. சிசுபாலன் வளர்ந்தான். ஆனால் அவன் உள்ளம் இருளில் மூழ்கியது. அவன் பல அநியாயங்களை செய்தான். பல பெண்களை கடத்தினான். பல அரசர்களுக்கு துன்பம் அளித்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணருக்கு எதிரான வெறுப்பே அவனுடைய உயிராக மாறியது. எங்கு கிருஷ்ணர் இருந்தாலும் அங்கு சிசுபாலனின் நாக்கு விஷமாக மாறியது. ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரை அவன் அவமதித்தாலும் கிருஷ்ணர் அமைதியாக மன்னித்தார். அது பலவீனம் அல்ல, அது அவன் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி. இறுதியாக இந்திரபிரசத்தில் நடந்த ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. அதை கண்ட சிசுபாலன் பொங்கி எழுந்தான். அவன் எல்லோரின் முன்னிலையில் கிருஷ்ணரை இழிவுபடுத்தி பேசினான். போருக்கும் சவால் விட்டான். அந்த நொடியில் கிருஷ்ணர் சொன்னார், உன் தாய்க்கு கொடுத்த 100 மன்னிப்புகள் இத்தோடு முடிந்தது. அடுத்த கணமே சுதர்சன சக்கரம் பறந்தது. சிசுபாலனின் அகங்காரத்தோடு சேர்ந்து அவன் உயிரும் முடிவுக்கு வந்தது. அப்படிதான் கோபமும் வெறுப்பும் ஒருவனின் வாழ்க்கையை எவ்வாறு அளிக்கின்றன என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சிசுபாலன் மாறினான். இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. கடவுள் உடனே தண்டிக்காதது தவறுகளை அனுமதிப்பது அல்ல, அது ஒரு அவகாசம். அந்த அவகாசம் முடிந்த போது தர்மம் நிச்சயமாக தன் தீர்ப்பை அளிக்கும்.